இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்றுக்கு 8.26 டாலர் வீதம் செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருந்தது. குறித்த உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறுவடை செய்ய பயன்படுத்தப்படும் இயந்திரத்தை சுத்திகரித்த குடும்பஸ்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முரசுமோட்டை கோரக்கன்கட்டு பகுதியில் கடந்த 4ஆம் திகதி மாலை அறுவடை இயந்திரத்தை நீரிட்டு சுத்திகரிப்பில் ஈடுபட்ட தருணத்திலேயே இவ்வாறு மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் வைரவர் கோவிலடி பரந்தனைச் சேர்ந்த 31 வயதான பிரான்சித் ரஜீவன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினர் குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பெறுமதியானது சுமார் 50 மில்லியன் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 13 வயதுடைய பாடசாலை மாணவியான சிறுமியை அச்சுறுத்தி தனது கையொடக்க தொலைபேசியில் ஆபாசமான குறுஞ்செய்திகள் மற்றும் காணொளிகளை அனுப்பிய ராணுவ சிப்பாய் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டதாக சிறிபுர போலீசார் தெரிவித்தனர். தந்திரிமலை ராணுவ முகாமிற்கு உட்பட்ட பதவி பராக்கிரமபுர பிரதேசத்தில் வசிக்கும் 28 வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இச்சம்பவம் குறித்து ஸ்ரீபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாவதாக பொது சுகாதார கால்நடை வைத்திய சேவை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 2 லட்சம் மனித விசர்நாய்க்கடி தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கடந்த வருடம் விலங்கு விசர் நோயினால் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதார கால்நடை சுகாதார சேவையின் வைத்திய அதிகாரி வைத்தியர் ஏசான் குருகே தெரிவித்துள்ளார். இதில் 11 பேர் விலங்கு விசர் நோயினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருந்தாலும் கடந்த 10 வருடங்களில் படிப்படியாக அவை குறைவடைந்துள்ளன. இருப்பினும் குரங்கு கடி அதிகரித்துள்ளது. மனித விலங்கு விசர் நோய் தடுப்பூசிகளுக்காக வருடாந்தம் 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாக வைத்தியர் ஏசான் குருகே தெரிவித்துள்ளார். 1.5 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கொடை ஹலதுவ பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் திருடப்பட்ட வலம்புரி சங்கு அதே விகாரையின் கிணற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் மிகவும் பெறுமதியான இந்த வலம்புரி சங்கு திருடப்பட்டுள்ளதாக களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது. நீண்ட நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வலம்புரி சங்கை திருடிய நபர் குறித்த தகவல்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த நபரை கண்காணித்து வந்த போலீசார் அவரை கைது செய்ய சென்றபோது அந்த நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த நபரின் வீட்டில் பல தடவைகள் போலீசார் சோதனையிட்ட போதும் வலம்புரி சங்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதேவேளை நேற்று முன்தினம் களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பில் குறித்த விகாரையின் கிணற்றின் அடிப்பகுதியில் வலம்புரி சங்கு ஒன்று காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வலம்புரி சங்கு மீட்கப்பட்டுள்ளதுடன் இது 1.5 வருடங்களுக்கு முன்னர் தனது விகாரையிலிருந்து திருடப்பட்ட வலம்புரி சங்கு என விகாராதிபதி அடையாளம் காட்டினார். எனினும் வலம்புரி சங்கை திருடிய நபர் வலம்புரி சங்கின் வெளிப்புற அலங்காரத்திற்காக பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த மாணிக்க கற்களை அகற்றியுள்ளமை தெரிய வந்துள்ளது.